இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பகல்காம் தாக்குதலை அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்பு. பகல்காம் தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜெய்சங்கர் திடீர் சந்திப்பு. எல்லையில் நிலவும் பதற்றம் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. பாகிஸ்தானுக்கான இந்திய பொறுப்பு தூதர் கீதிகா ஸ்ரீவஸ்தாவுக்கு பாகிஸ்தான் சம்மன். இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதருக்கு சம்மன் வழங்கியது பாகிஸ்தான். பாகிஸ்தான் எல்லையை தவறுதலாக கடந்து சென்ற பாதுகாப்பு படை வீரர் சிறைபிடிப்பு. சீருடை அணியாமல் சென்ற PK சிங் என்ற இந்திய வீரரை பாகிஸ்தான் ராணுவம் சிறைபிடித்துள்ளதாக தகவல். இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு தூதர்களுக்கு அழைப்பு. பகல்காம் தாக்குதல் குறித்து இங்கிலாந்து, ரஷ்யா, ஜெர்மன், ஜப்பான், போலந்து உள்ளிட்ட நாட்டு தூதர்களிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். வரும் 27ஆம் தேதி முதல் பாகிஸ்தானியர்களுக்கான விசா நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மருத்துவ காரணங்களுக்கான விசா 29ஆம் தேதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டம். இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டே வெளியேற வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவதற்கான பணிகளை துரிதப்படுத்தியது மத்திய அரசு. தமிழகத்தில் தங்கியுள்ள பாகிஸ்தான் நாட்டினரை கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரம். மருத்துவ சிகிச்சை, தொழில் ரீதியாக வந்தவர்கள் குறித்த பட்டியலை தயாராக்கிறது தமிழக காவல்துறை. பாகிஸ்தான் செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்றும் வேண்டுகோள். சிந்து நதிநீர் நிறுத்தப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையில் முக்கிய ஆலோசனை. எல்லையில் நிலவும் பதற்றம் மற்றும் ராணுவத்தின் செயல்பாடுகள் குறித்து முப்படை தளபதிகளுடன் விவாதம். இந்தியர்கள் அடுத்த 48 மணி நேரத்தில் வெளியேற பாகிஸ்தான் அரசு உத்தரவு. பாகிஸ்தானியர்களுக்கு மத்திய அரசு கெடு விதித்த நிலையில் அந்நாட்டு அரசு பதில் நடவடிக்கை. இந்தியர்களுக்கு சொந்தமான இந்தியர்களால் இயக்கப்படும் விமானங்களுக்கு பாகிஸ்தான் தடை. எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக வான் எல்லையை மூடியது பாகிஸ்தான் அரசு. சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு திறக்கப்படும் தண்ணீர் நிறுத்தம். சிந்து நதி பகிர்வு ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. ஆயிரத்து 1972 இந்தியாவுடன் ஏற்படுத்தப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்தது பாகிஸ்தான். சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தான் நடவடிக்கை. இந்தியாவின் சிந்து நதிநீர் நிறுத்த செயல்பாடு போர் நடவடிக்கைக்கு சமமான ஒன்று.
நதிநீர் பகிர்வு தடை உத்தரவுக்கு பாகிஸ்தான் அரசு கடும் எதிர்ப்பு. இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் நிறுத்தியது பாகிஸ்தான். இரு நாடுகளிடையிலான சாலை மற்றும் வான்வழி போக்குவரத்து முடக்கியதை அடுத்து வர்த்தகம் பாதிப்பு. அட்டாரி வாகா எல்லையை மூடியது பாகிஸ்தான். பதற்றம் காரணமாக வாகா எல்லையை இந்தியா நேற்று மூடிய நிலையில் பாகிஸ்தான் தற்போது மூடல். வாகா எல்லையுடன் வான் எல்லையையும் பாகிஸ்தான் மூடியதால் விமானங்களை மாற்றுப்பாதையில் இயக்க ஏர் இந்தியா முடிவு. வட அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக விமானங்களை இயக்க உள்ளதாக தகவல். இந்திய எல்லையான அட்டாரியில் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க தடை. சம்பிரதாய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். எல்லையில் உள்ள ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென பாகிஸ்தான் அரசு அறிவுறுத்தல். இந்தியா போர் தொடுத்தால் பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் திட்டம். இந்தியா பாகிஸ்தான் அரசுகளின் அடுத்தடுத்த தடை உத்தரவுகளால் எல்லையில் பதற்றம். போக்குவரத்து, வர்த்தகம், சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டதால் எல்லையில் பாதுகாப்பை தீவிரப்படுத்திய மத்திய அரசு. இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி நாளை ஸ்ரீநகர் பயணம். பகல்காம் தாக்குதலை அடுத்து ஸ்ரீநகரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்கிறார். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்திராத அளவுக்கு தண்டனை என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பயங்கரவாதத்தை ஒட்டுமொத்தமாக வேரறுப்போம் எனவும் சூளுரை. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் பலியானோருக்கு பிரதமர் மோடி அஞ்சலி. பீகாரில் நடைபெற்ற அரசு விழாவில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் கூடியது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே நீடிக்கும் துப்பாக்கிச் சண்டை. ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்ததாக தகவல். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் துணை தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றது மத்திய அரசு. இந்தியாவிலிருந்து வாகா எல்லை வழியாக வெளியேறி வரும் பாகிஸ்தானியர்கள். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை முற்றுகையிட்டு இந்து அமைப்பினர் போராட்டம். தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக முழக்கம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து திருப்பதி மலையில் தீவிர சோதனை. அனைத்து வாகனங்களும் பக்தர்களின் உடைமைகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அனுமதி. கராச்சி கடற்கரை பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்த பாகிஸ்தான் உத்தரவு.
பாகிஸ்தானின் நடவடிக்கையை இந்திய ராணுவ அமைப்புகள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக பாதுகாப்புத்துறை தகவல். பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கம். மத்திய அரசின் சட்ட ரீதியிலான அறிவுறுத்தலை ஏற்று முடக்கப்பட்டது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சூரத் போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனை. வானத்தில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளித்ததாக அதிகாரிகள் தகவல். ஆப்கானிஸ்தானுக்கு சுமார் 5 டன் எடையிலான தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியது இந்தியா. ரேபிஸ், இன்ஃபுளுயன்சா, டெட்டனஸ் உள்ளிட்ட மருந்துகள் அடங்கிய தொகுப்புகளை அனுப்பி வைத்தது. கும்பகோணத்தில் விரைவில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் J.K. மணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும் என பதில் சொல்லுங்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேருவுக்கு சபாநாயகர் அப்பாவு அட்வைஸ். முதல்ல கேள்விக்கு வரும்போது ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும், பின்னர் பரிசீலிக்கப்படும், நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும், இப்படிதான் முதல்ல பதில் சொல்லணும். இல்ல இது பிரயோஜனமானது, மக்களுக்கு பயன்படக்கூடியது, நம்ம அரசு செய்திருக்க சாதனை. எங்களுக்கு சௌரியம். நான் தவறுதலா சொல்லல, எனக்கு நேரம் இல்லைனாலும் அதுக்காக தவறுதலாட்டு நான் சொல்லல. சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம். தொகுதி வாரியாக கமிட்டி நிர்வாகிகள் குறித்த நியமன விவரங்களை அனுப்ப கட்சியினருக்கு அறிவுறுத்தல். தஞ்சாவூர் ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் தீயை உடனடியாக அணைப்பதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கி எனது உரையை துவங்குவதாக சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் பேச்சு. MGR, ஜெயலலிதா வழியில் நல்லாட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் புகழாரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க KC பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருமானத்திற்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கு. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சைவம் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய கோரிய வழக்கு. ஜூன் 5ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல்.
கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 16ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் திறப்பு. அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகள் திறப்பு குறித்து தமிழக அரசு அறிவிப்பு. இந்தியாவில் உள்ள அமெரிக்கர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு செல்ல வேண்டாம். தீவிரவாத தாக்குதலை அடுத்து அமெரிக்கா அறிவுறுத்தல். முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு ஓராண்டுக்கு தடை விதித்தது தமிழ்நாடு அரசு. மயோனைஸ் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனைக்கு தடை. பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். வரும் 28ஆம் தேதி மாநில அளவில் மறியல் போராட்டம் நடைபெறும் என நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே வடமதுரை பகுதியில் பேக்கரியில் பயங்கர தீ விபத்து. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலுமாக எரிந்து சேதம். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்தின் இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிட்ட பொதுச் செயலாளர் விஷால். நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோரும் கட்டிட பணிகளை பார்வையிட்டனர்.